நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம 22/4/2025 அன்று காலையில் நடக்க உள்ள ட்ரிபிள் இ மாணவர்களுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது போர்டு எக்ஸாமில் போன வருஷம் கேட்டது, அதுக்கு முன்னாடி வருஷம் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஷின் பேப்பர் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப்பும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் 3 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா சப்ஸ்டேஷனோட கிளாஸிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதிகமாக 2 முறை கேட்டிருக்காங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன் ஸ்கீம்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. அதாவது ரேடியல், ரிங் மெயின் அந்த இது கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் பஸ் பார் கேட்டிருக்காங்க. அட்வான்டேஜ் ஆஃப் ரிங் மெயின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் 3 மார்க்கு. ஃபஸ்ட் யூனிட்டில் பிக் கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட் 2 முறை கேட்டிருக்காங்க. 3 ஃபேஸ் 4 ஒயர் அன்பேலன்ஸ் லோடு 2 முறை கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டேஷனும் 2 முறை கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா அந்த லே அவுட் கொஷின் 2 இருக்குது இல்லைங்களா. ஸோ அதாவது 11 kV பார் 400 வோல்ட்டும் 110 kV பார் 11 kV இன்னும் கேட்கல. ஸோ இந்த முறை அந்த கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த லே அவுட் கொஷினையும் பார்த்துட்டு போயிடுங்க. செகண்ட் யூனிட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் குரூப் டிரைவ் கேட்டிருக்காங்க. 3 மார்க்கில் 2 டைம்ஸு. ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் பிரேக்கிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. அப்புறம் தனியாக பிரேக்கிங்னா என்ன, ரேட்டிங் ஆஃப் மோட்டர்னா என்ன, ப்ளக்கிங்னா என்ன, அட்வான்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் இதை தனியாக ஒரு முறை கேட்டிருக்காங்க. பிக் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெசசிட்டி ஃபார் மெக்கானிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் செலெக்ஷன் ஆஃப் மோட்டார்னு ஒரு கொஸ்டின் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த கொஸ்டின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபேக்டர்ஸ் கவர்னிங் செலெக்ஷன் ஆஃப் மோட்டார்னு வரும். அது எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், மெக்கானிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும். அப்புறம் டியூட்டி சைக்கிள் அதை ஒரு முறை கேட்டிருக்காங்க. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஒரு முறை கேட்டிருக்காங்க. அப்புறம் டிஃபைன் கரண்ட் கண்ட்ரோலர்ஸ் அது ஒரு முறை கேட்டிருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல் ட்ரைவ்ஸும் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ட்ரைவ்ஸும் ஒரு முறை கேட்டிருக்காங்க. ஸோ அதிக முறை கேட்டது பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் கவர்னிங் செலெக்ஷன் ஆஃப் மோட்டார் தான் இந்த செகண்ட் யூனிட்டில் அதிக முறை கேட்டிருக்காங்க. தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு ஒரு முறையும், டைப்ஸ் ஆஃப் ட்ராக்ஷன் சிஸ்டம் 2 முறையும், அப்புறம் அதாவது ஆவரேஜ் ஸ்பீடே கிட்டத்தட்ட ஒரு 3 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. April 24, April 23, October 23. அப்புறம் ஷெடியூல்டு ஸ்பீடு, அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபீடிங் பவர் டு லோகோமோட்டிவ், வாட் இஸ் மீன் பை டிரான்ஸ்மிஷன் இன் சீரிஸ் பேரலல் இதெல்லாம் கேட்டிருக்காங்க 3 மார்க்கில். தேர்ட் யூனிட்டில் பிக் கொஷினில் பார்த்திங்கன்னா பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. அப்புறம் மேக்னெட்டிக் லீவிடேஷன் அதையும் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் மல்டிபிள் யூனிட் கண்ட்ரோலர் இது 1 டைம் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேரியஸ் கரண்ட் கண்ட்ரோலர்ஸ் இது 1 டைம் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் டிசி ட்ராக்ஷன் மோட்டரும் 1 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தேர்ட் யூனிட்டில் படிக்க வேண்டியது பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் கொஷின் கம்பல்சரி படிச்சிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட்டிக் லீவியேஷன் படிச்சிங்க. அப்புறம் மல்டிபிள் யூனிட் கண்ட்ரோலர் நல்லா படிச்சிங்க. ஃபோர்த் யூனிட்டில் பார்த்திங்கன்னா லைட்டிங்கு. இந்த ஃபோர்த் யூனிட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளட் லைட்டிங்கு 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரிகாஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் லைட்டிங் 2 டைம் இன்ஸ்டாலேஷன் கேட்டிருக்காங்க. பவர் ரேட்டிங் 1 டைம் கேட்டிருக்காங்க. ஃபேக்டர்ஸ் கன்சிடர் டிசைனிங் குட் லைட்டிங் சிஸ்டம் 1 டைம் கேட்டிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் பார்த்திங்கன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அட்வான்டேஜ் ஆஃப் எல்இடி லேம்ப்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதிகமாக கேட்ட கொஷின் பார்த்திங்கன்னா ஃப்ளட் லைட்டிங்கும் ப்ரிகாஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் லைட்டிங் இன்ஸ்டாலேஷன் அதை கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபோர்த் யூனிட்டில் 14 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா மெர்க்குரி வேப்பர் லேம்ப் ஆல்ரெடி 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த முறையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 3 மார்க்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எம்எஸ்சிபி, எம்எஸ்ஹெச்சிபி, அப்புறம் ஸ்பேஸ் ஹைட் ரேஷியோ, யூட்டிலைசேஷன் ஃபேக்டர், சாலிட் ஆங்கிள், பீம் ஃபேக்டர், கிளார் ரேம்ப் எஃபிஷியன்சி இதெல்லாம் சேர்ந்து 3 மார்க்ஸ் எல்லாம் சேர்ந்து 2 டைம்ஸ் 14 மார்க் கேட்டிருக்காங்க. 3 மார்க்ஸ்லாம் படிச்சிங்க. அப்புறம் லாஸ் ஆஃப் இலிமினேஷன் இந்த லாஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த லாஸ் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. April 23, October 24. ஒர்க்கிங் ஆஃப் இண்டிகேஷன் லேம்ப் அதை கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆர்க் லேம்ப்பு, ஆலஜன் லேம்பும் கேட்டிருக்காங்க.
ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா சோடியம் வேப்பர் லேம்ப் கேட்கல, டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் சிஸ்டம் வந்து கேட்கல. ஸோ அதனால் இந்த முறை வந்து சோடியம் வேப்பர் லேம்ப் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு போயிடுங்க. அப்புறம் 5th யூனிட்டில் பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸ் என்னென்னலாம் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங், இதை வந்து October 24, April 23 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்ஃப்ராரெட் ஹீட்டிங்கு, ரேடியேஷன் வெல்டிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெல்டிங்கு, ஹை ஃப்ரீக்குவென்சி எலக்ட்ரிக் ஹீட்டிங்கு, பவர் சப்ளை டு ஆர்க் ஃபர்னேஸு, 3 எலக்ட்ரிக்கல் வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் ஒன் டைம் கேட்டிருக்காங்க. 14 மார்க் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 14 மார்க்குன்னு பார்க்கும்போது டை எலக்ட்ரிக் ஹீட்டிங்கை வந்து 2 கொஷினில் வந்திருக்கு, April 24, October 23. அப்புறம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆர்க் ஃபர்னேஸ், அதுவும் April 23, April 24 வந்திருக்கு. லேசர் பீம் வெல்டிங் ஒரு முறை கேட்டிருக்காங்க October 23. எலக்ட்ரான் பீம் வெல்டிங் ஒரு முறை April 23 கேட்டிருக்காங்க. இன்டைரக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டிங் வந்து October 24 வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வெர்டிக்கல் கோர் அஜாக்ஸ் WYATT இண்டக்டன்ஸ் ஃபர்னேஸ், இதையும் October 24 கேட்டிருக்காங்க. இன்னும் கேட்காத கொஷின் பார்த்திங்கன்னா அல்ட்ராசானிக் வெல்டிங் வந்து இன்னும் கேட்கவே இல்லை. 5th யூனிட்டில் அது இந்த முறை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அந்த டை எலக்ட்ரிக் ஹீட்டிங், எலக்ட்ரான் பீம் வெல்டிங், லேசர் பீம் வெல்டிங் எல்லாம் மறுபடியும் பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ மறுபடியும் நம்ம 14 மார்க் மட்டும் இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பஸ் பாரு, டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டேஷனு, அப்புறம் அந்த லே அவுட்டு இன்னும் கேட்கவே இல்லை. லே அவுட்டு 11 kV 400, 110 kV 11 kV, அந்த 4 கொஸ்டின் நல்லா படிச்சிங்க, இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் யூனிட்டில் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மோட்டர் டிரைவு, அப்புறம் ஃபேக்டர்ஸ் கவர்னிங் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் மோட்ரு, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், இந்த கொஷின் வந்து நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் யூனிட்டில் பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர், அந்த 2 டைப்புமே நல்லா படிச்சிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மல்டிபிள் யூனிட் கண்ட்ரோலரு, அப்புறம் மேக்னெட்டிக் லீவியேஷன், இந்த கொஷினும் நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் சோடியம் வேப்பர் லேம்ப் கேட்கல, அதை சோடியம் வேப்பர் லேம்ப் பார்த்துங்க. டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் இது வரைக்கும் கேட்கல, அதையும் பார்த்துங்க. அது கூடவே வந்து மெர்க்குரி வேப்பர் லேம்பையும், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்கேண்டசன்ட் லேம்பெல்லாம் இன்னும் கேட்கவில்லை, அதையும் பார்த்துட்டு போயிடுங்க. 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அல்ட்ராசானிக் வெல்டிங் இன்னும் கேட்கல, டை எலக்ட்ரிக் ஹீட்டிங் வந்து ஒரு முறை கேட்டிருக்காங்க, லேசர் பீமும் ஒரு முறை கேட்டிருக்காங்க, எலக்ட்ரான் பீமும் ஒரு முறை கேட்டிருக்காங்க. இந்த 4 வெல்டிங்கும் நல்லா பார்த்துங்க. கூடவே வந்து இந்த அஜாக்ஸ் WYATT இண்டக்டன்ஸ் ஃபர்னேஸ், அந்த ஃபர்னேஸையும் ஒரு முறை வந்து நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்லேருந்து வரலாம். ஃபஸ்ட் யூனிட்லேருந்து மறுபடியும் ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். சப்ஸ்டேஷனோட டைப்ஸு, பஸ் பாரோட டைப்ஸு, அப்புறம் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் ரிங் மெயின் சிஸ்டம், இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. செகண்ட் யூனிட்டில் டைப்ஸ் ஆஃப் குரூப் டிரைவ் கேட்குறாங்க, அட்வான்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிரைவ் கேட்குறாங்க, ரேட்டிங் ஆஃப் மோட்டர் கேட்குறாங்க, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் என்னென்னு கேட்குறாங்க, குட் பிரேக்கிங் சிஸ்டம் அதுக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினு. அப்புறம் தேர்ட் யூனிட்டில் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடுன்ற கொஷின் கேட்டிருக்காங்க, ஷெடியூல்டு ஸ்பீடு, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, இது நல்லா பார்த்துங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ட்ராக்ஷனும் பார்த்துங்க. 4th யூனிட்டில் ஃப்ளட் லைட்டிங்னா என்னன்றது வந்து கேட்டிருக்காங்க, பவர் ரேட்டிங் கேட்டிருக்காங்க, லூமினஸ் இன்டென்சிட்டி, அப்புறம் ஃபேக்டர்ஸ் கன்சிடர்ட் குட் லைட்டிங் சிஸ்டம். 5th யூனிட்டில் பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்கிற 3 மார்க்கு இன்ஃப்ராரெட் ஹீட்டிங், ரேடியேஷன் வெல்டிங், எலக்ட்ரிக்கல் வெல்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பவர் சப்ளை டு ஆர்க் ஃபர்னேசஸ், அதையும் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் வெல்டிங் எக்யூப்மெண்ட் ஏதாச்சும் ஒரு 3 எக்யூப்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்ற கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சூஸ் பண்ணி படிச்சிங்க. இதே போல் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் வரக்கூடிய நாட்களில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதனால் எக்ஸாம் வந்து டியூஸ்டே வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி ஸ்டடி மெட்டீரியல் எதனா வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குற லிங்க்லேயே போனீங்கன்னா எல்லா ஸ்டடி மெட்டீரியல் டியூ சம்மந்தப்பட்ட தமிழ் இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்குறோம். அதில் போய்ட்டு உடனே ஜாயின் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனலை தெரியப்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.